செம்பு பாத்திரத்தில் இவர்களெல்லாம் தண்ணீர் குடிக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? பாதுகாப்பு நடவடிக்கையாக செம்பு பாத்திரங்களை முறையாக சுத்தம் செய்து பயன்படுத்துவது மிக முக்கியம். எலுமிச்சைச் சாறு அல்லது வெங்காயம் போன்ற இயற்கை சுத்திகரிப்புகளை பயன்படுத்தி அவற்றை சுத்தப்படுத்தலாம். செம்பு பாத்திரங்களில் தண்ணீர் சேமித்து குடிப்பது பாரம்பரியமாக ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் நடைமுறையாகக் கருதப்பட்டாலும் அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது அல்ல என்பதில் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். குறிப்பாக தண்ணீரின் நிறம் பச்சை அல்லது கருப்பு நிறமாக மாறியிருந்தால் அது செம்பின் ஆக்சிடேஷன் அல்லது வேதிப்புரிய மாற்றங்களை குறிக்கக்கூடும் என்பதால் அத்தகைய தண்ணீரை குடிப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் பால், தயிர், பழச்சாறு போன்ற அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை செம்பு பாத்திரங்களில் சேமிப்பது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வேதிப்புரிய எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. மரபணு சார்ந்த அரிய நோயான வில்சன் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலில் செம்பு அதிகமாகச் சேமிக்கப்படும் தன்மை உள்ளதால் செம்பு கலந்த தண்ணீர் குடிப்பது அவர்களின் உடல்நிலையை மேலும் மோசமாக்கும் அபாயம் உள்ளது. இது கல்லீரல் மற்றும் மூளை உள்ளிட்ட முக்கிய உறுப்பு செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும். அதேபோல் சிறுநீரகக் கோளாறுகள் உள்ளவர்கள் உடலில் அதிகப்படியான தாதுக்களை வெளியேற்றுவதில் சிரமம் அனுபவிப்பதால் செம்பு நீர் குடிப்பது இரத்தத்தில் செம்பின் அளவை உயர்த்தி சிறுநீரகங்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும். மேலும் அடிக்கடி அமிலத்தன்மை, வயிற்றுப் புண்கள் அல்லது செரிமான கோளாறுகள் உள்ளவர்களுக்கு செம்பு பாத்திர நீர் பொருத்தமாக இருக்காது. இது வயிற்று எரிச்சல், வாயு, குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சினைகளை அதிகரிக்கக்கூடும். குழந்தைகளின் செரிமான அமைப்பு மிகவும் உணர்திறன் மிக்கதாக இருப்பதால் அவர்களுக்கு செம்பு நீர் அளிப்பது முன் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது அவசியம். இல்லையெனில் கல்லீரல் மீது தேவையற்ற அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் கூட செம்பு நீர் பயன்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். உடலில் தாதுக்கள் சமநிலை மாறினால் அது தாயின் உடல்நலத்திற்கும் குழந்தையின் வளர்ச்சிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். தினசரி தேவைக்கு மீறி செம்பு உட்கொள்ளப்படும்போது அது தலைவலி, மயக்கம், வாந்தி, வயிற்று வலி போன்ற அறிகுறிகளையும் உருவாக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். பாதுகாப்பு நடவடிக்கையாக செம்பு பாத்திரங்களை முறையாக சுத்தம் செய்து பயன்படுத்துவது மிக முக்கியம். எலுமிச்சைச் சாறு அல்லது வெங்காயம் போன்ற இயற்கை சுத்திகரிப்புகளை பயன்படுத்தி அவற்றை சுத்தப்படுத்தலாம். நீண்ட நேரம் தண்ணீர் சேமித்து வைப்பதை தவிர்த்து 6 முதல் 8 வரை மணி நேரம் மட்டுமே வைத்து பயன்படுத்துவது சிறந்தது. மேலும் தினமும் செம்பு நீரை அதிக அளவில் குடிப்பதை விட அவ்வப்போது மட்டுமே அளவோடு குடிப்பது ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக இருக்கும் என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். இதனால் செம்பு பாத்திர நீர் பல நன்மைகள் கொண்டதாக இருந்தாலும் அது யாருக்கு பொருந்தும், யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை அறிந்து அளவோடு மற்றும் முன்னெச்சரிக்கையுடன் பயன்படுத்துவது மிகவும் அவசியம் என்பதை மருத்துவ வட்டாரங்கள் வலியுறுத்துகின்றன.